ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப் பிளேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் நம்ம க்ளே எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் 4 பக்கமே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன், ஒரு பாட்டிலோட மூடி. அதை வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாகவே நமக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ நான் சிசர் யூஸ் பண்ணி அந்த ஓவல் ஷேப்பில் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஓவல் ஷேப் பேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து சைடில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப் மாதிரி நான் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் 1 சென்டிமீட்டரில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஓவல் ஷேப் ஃபுல்லாகவே எல்லா சைடுமே நான் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியில் நம்ம 3 டைம்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கொஞ்சம் விட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து வால் புட்டி, வாட்டர் அண்ட் ஃபெவிகால் 3த்தையுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மருதாணி வைப்போம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதை வந்து நான் வந்து இப்போது அந்த நம்ம ஓவல் ஷேப்பில் ரெடி பண்ணியிருந்த கார்ட்போர்ட் மேலே நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு எட்ஜஸும் விடாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நான் அதை வந்து ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு அதை வந்து ஃபுல்லாகவே ஷேப் பண்ணி ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கங்கே ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும், ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே நான் வந்து ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கோட்டை நான் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து நமக்கு வால் புட்டிங்கிறதுனால நமக்கு பெயிண்ட் ரொம்ப அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பெயிண்ட்டும் வந்து கம்மியாக தான் செலவாகும். நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் அதில் லீவ் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அதோட ஃபைனல் லுக் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நம்ம வார்னிஷ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.